அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து மேற்கொண்டு வரும் தாக்குதலுக்கு எதிராக ரஷ்யாவின் எரிசக்தி வருவாயை குறைக்கும் வகையில் புதிய பொருளாதார தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் விதித்துள்ளது. இது ரஷ்யாவுக்கு எதிராக விதித்த 14வது பொருளாதார தடையாகும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் தொடர் கோரிக்கையின் பின்னணியில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது தொடர்பாக தெரிவிக்கையில், அமைதி குறித்து புதின் பேசுகிறார், ஆனால் உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறார். புனித நாட்களில் கூட போர் நிறுத்தவில்லை. ரஷ்யா மீது கடுமையான வரி விதிக்கப்படும் என எச்சரித்திருந்தார். இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு தலைவர் காஜா கல்லாஸ் தெரிவிக்கையில், உக்ரைனுக்கு ஆதரவிலிருந்து ஐரோப்பா பின்வாங்காது. ரஷ்ய போரை முடிக்காவிட்டால் மேலும் அழுத்தத்தை அதிகரிப்போம். எண்ணெய் விலை வரம்பு உள்ளிட்ட பல்வேறு புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். ரஷ்யாவிற்கு விதிக்கப்பட்ட புதிய பொருளாதார தடைகளை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்று, இது சரியான நேரத்தில் எடுத்த அவசியமான முடிவாகும் என கூறினார். ரஷ்யாவின் அனைத்து உட்கட்டமைப்புகளும் முடக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதுகுறித்து ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறுகையில், ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கை சட்டவிரோதமான ஒருதலைபட்சமான முடிவாகும் என்றார். இந்த புதிய தடைகள் ரஷ்யாவின் வருமானத்தை கடுமையாக பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.